Welcome, Alpha. We were meditating on the Word of God, our knowing about the Lord God, knowledge about the Lord God. Knowing God is different from the knowledge we gain from about the Lord God. We were reading Deuteronomy 8th chapter. பிழைத்து பெருகி என்ற வார்த்தையை ஒரு நாள் படித்து கொண்டு வந்தோம். ரெண்டாவது, கர்த்தர் நம்மளுக்கு சுதந்திரிக்கும்படி ஒரு இதை கொடுப்பார். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர்களுக்கும் அதுதான் கொடுத்தாரு. ஆனால் அது கொடுக்கும்போதுக்கு முன்னால் சில காரியங்கள் நடக்கும். 2வது வசனத்தை, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி. அப்போ நம்ம சிறுமைப்படுத்துகிறோம்னு போட்டிருக்கோம். இங்கே சிறுமைப்படுத்துறதுல அவருக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்? ஏன்னா சிறுமைப்படுத்தும் போது நம்ம கேரக்டர் சேஞ்சஸ். சிறுமைப்படுத்தும் படிக்கும். ஏன் அதை சிறுமைப்படுத்துறாருன்னா, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ மாட்டாயோ, கை கொள்ளுவியா கை கொள்ள மாட்டியா, அதாவது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை நீ செய்வியா செய்ய மாட்டியான்னு பார்க்கறதுக்காக தான் உன்னை அந்த லெவலில் விடுறாரு. நீ நிறைய பேர் சொல்கிறோம், உபத்திரத்தில் போகிறேன், கஷ்டத்தில் போகிறேன். இல்லை, காட் இஸ் வித் தெம். நிறைய எல்லா பேருக்கும் நான் அதான் சொல்லிக் கொடுக்குறேன். திஸ் இஸ் த ட்ரைனிங் பீரியட் ஃபார் எவ்ரிபடி. பீப்புள் ஹூ கோ த்ரூ சே அகெயின், வாழ்க்கையில் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது உலகத்திலேயே பிரச்சனைகள் வரும். ப்ரொமோஷன் நீங்கள் ஆஃபீஸில் வாங்கும்போது கூட நல்லா போட்டு பிச்சை எடுப்பானுங்க. அதெல்லாம் எதுக்காகனா உங்களை உயர்த்துறதுக்காக. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணுங்க. அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான், வேதனையோடு இருந்திருப்பான். அவனுக்கு தான் ஃபோக்கஸ் எப்படி முன்னேறணுன்ற ஐடியா வரும். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இருப்ப, அப்போ நீ என்னை நோக்கி பாரு, நீ என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளு, அவைகள் உனக்கு வாய்க்கும். அதான் சொல்ல மாட்டேன் என்று உன்னை சோதித்து ஃபஸ்ட்டு உன்னை டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணி உன் இருதயத்தில் உள்ளதே அறியும்படிக்கு 2 விதத்தில் அறியலாம். ஒன்று, கர்த்தர் அறிவார் நம்ம இருதயத்தில் இருக்குது. 2வது, நாமளே அறிஞ்சிக்கலாம். அறியும்படிக்கும் உன்னை 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாரு. 40 வருஷம் இது இவ்வளோ தூரம் டைம் எடுத்திருக்க வேண்டாம். we cooperate with the Lord God, it takes little time. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள், இன்னும் இல்லை, we only pull things. இப்போ ஆண்டவர் நம்ம இந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் போகாதபடி நம்ம இஷ்டத்துக்கு சர்க்கிள்ஸில் போவோம். இந்த சர்க்கிள்ஸில் போகும்போது திருப்பி எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே தான் நிற்போம். ஒரு சின்ன இப்படி இவ்வளோ தூரம் போயிட்டோம், திருப்பியும் சர்க்கிளுக்கு வரும்போது திருப்பி இங்கே தான் முதல்ல எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே தான் நிற்போம். ஆகவே கர்த்தரை நாம் ஏன் முதல்ல நம்ம அவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணுன்னா, அவர் எனக்கு நன்மை தான் செய்வார், அதை விசுவாசிக்கணும். 2வது, இந்த எல்லா பிரபஞ்சங்களும் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அதை உணரணும். அதை உணர்ந்து அவர் எழுதி வச்சிருக்கிற பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியதிகளையும் இந்த கை கொள்ளும்போது நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். 2வது, இது இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குதுன்னு வேதத்தில் பார்க்குறோம். அந்த இருதயத்தை ரிப்பேர் பண்ணும்படி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ அவர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழியிலையும் நினைப்பாயாக. முதல்ல கொஞ்சம் நேரம் உட்காந்து, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் எப்படி இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருக்கிறேன், எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். ஏன்னா ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க, கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாலிப கூட்டம் ஆன்லைனில். அப்போ கொரோனா பீரியடு, கடந்து வந்த பாதைகள், அதை நினச்சாலே பயமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருமே உன்னை இம்சப்படுத்துவாங்க, தொல்லை பண்ணுவாங்க, இக்னோர் பண்ணுவாங்க உன்னை. நான் ரொம்ப பாடுபட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் என்னோட அதிகமாக பாடுபட்டுற ஜனங்கள்லாம் இருக்குது.
எதுக்காகனா நான் வந்து கர்த்தரை பற்றி அதிகமாக the more we get irritated and the more we are tortured, we get closer to the Lord, so that He will come forth and help us. அந்த சமயத்தில் உதவி செய்வார். அதனால் பயப்பட வேணாம். பிசாசு எப்போவுமே தொந்தரவு பண்ணி தான் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அனுமதிக்கிறார். நீ போய் பண்ணிப்பார். என் பிள்ளைங்க என்னோட யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது அதான் அறிகிறோம். யோபு என்ன சொல்கிறான், அவன்கிட்ட குறைய கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவரே சொல்கிறாரு, என் யோபு என் குமாரனாகிய யோபின் மேலே கண் வைத்தாயா அப்படின்னு கேட்குறாரு. பிசாசு நல்லவங்களையும் சோதிப்பான், கெட்டவங்களையும் சோதிப்பான். சரி, அந்த வார்த்தை படிப்போமே. யோபு 1ஆவது அதிகாரம். யோபு பெரியவர், 3ஆவது வசனம், 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவுடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தே புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். பெரிய ஆளா வச்சிருந்தார் கர்த்தர். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சான். பாருங்க, இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு இந்த புக்கில் கொடுக்குறாங்களே, யார் பில்லியனர்ஸ், யார் டாப் 20, டாப் 10, டாப் 5 கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் வெல்த் வந்து இதுங்களுக்கு தான் இருந்துச்சு. ஓகே, இவ்வளோ இருந்து இதோட கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஒட்டகம்னு சொன்னால் காஸ்ட் ஆஃப் ஒரு ட்ரெயின்டு ஒட்டகம் வந்து $800,000. $800,000 இன்னைக்கு ரேட்டில். $800,000 நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரி எவ்வளோ வெல்த் இருந்திருக்கும் அவனுக்கிட்ட. கூட அது பத்தாதவங்களுக்கு எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும், சும்மா வந்து வேலை செய்ய மாட்டாங்க யாரும். எல்லாரையும் இருந்தான். அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. நல்லவனாக இருந்தான். அவங்ககிட்ட எந்த குறையும் இல்லாமல் இருந்துச்சு. அவன் எப்படின்னா தான் பிள்ளைங்கள் பாவம் செய்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பயந்து அவன் வந்து எல்லாம் பலி செலுத்தி எல்லாமே வந்து இந்த மாதிரி சமயத்தில் தான் பிசாசு வந்து பார்க்குறான். 6ஆவது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இங்க ஒரு சுத்துது அது அங்கேயும் போய் நிற்கும். தேவபுத்திரரும் நிற்கிறாங்க. அவங்க மத்தியில் யார் வந்து நிற்கிறது? நீங்கள் சர்ச்சில் வந்து பிசாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படாதீங்க. அவன் அங்கேயும் தான் போகிறான். 3rd heavenலையும் போய் நிற்கிறான். வந்து நிற்கிறான். எதுக்கு? ஒரு பர்மிஷன் கொடுங்க. ஏன்னா he is been protected, well protected. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? அவருக்கு தெரியும் இவன் என்ன பிளான் பண்ணிட்டு வரான். இப்போ எதுக்காக வந்திருக்கான்? அப்போ தீமை செய்வதற்கென்று உருவாக்கப்பட்ட உருவத்தில் வச்சிருக்கிறவன் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான் உலகத்தில். அப்போ வந்து அவன் வர்றான். எங்கிருந்து வர? நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அவன் வேலை என்ன? பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக விசிட் பண்ணுவான், ஒவ்வொரு இடமா போவான். ஓகே. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாய். பத்தியா, நீ யாரை டார்கெட் பண்றேன்னு எனக்கு தெரியும். என் தாசனாகிய என் புள்ள அவன். என் தாசனாகிய யோபின் மீது
கவனம் வைத்தாயா, பார்த்துட்டியா? ஏன்னா சாத்தானுடைய இருதயமும் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவர் கர்த்தர். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் கிடையாது. இது யார் கொடுக்கறது சர்டிஃபிகேட்டு? ஆண்டவரே கொடுக்குறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். அதுக்கு சாத்தான் என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். விருதாகவா நடக்கிறான்? சும்மாவா நடக்கிறான்? ஏன்னா நீங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணீங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையா? வேலி அடைச்சிருக்கு, அதனால என் கையில் அவனை விடுங்க. நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி பத்திரமா வச்சிருக்கீங்க, எல்லாம் இருக்குது. இன்னைக்கும் அதே தான். Why we need Jesus? Because His blood and His name and the power of the Holy Spirit protects us. Once we deviate from that, immediately we will be coming under attack. உள்ள போந்துருவோம். சரி, வேலை அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை யார் ஆசீர்வதிக்கிறது? ஆண்டவர். இன்னைக்கு உன்னுடைய கையின் கிரியை ஆசீர்வதிக்கணும். நான் எங்க போக வேண்டாம்? சோர்ஸ் ஆஃப் பிளஸிங்ஸ். இது யார் வாயிலிருந்து வருது? பேய் வாயிலிருந்து வருது. பண்ணுங்க. அவனுடைய சம்பத்து தேசத்தில், அவனுடைய வெல்த் தேசத்துல பெருசா இருக்குது. தேவன் ஆசீர்வதித்ததினால் உன்னுடைய வெல்த் பெருகுது. இது யார் சொல்றது? பிசாசு சொல்லுது. சரியா? பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானா பார் என்றார். தூஷிக்க மாட்டானா பாருங்க. நீங்க எடுத்துருங்க, பேலன்ஸை என் கையில் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். கையை ஒண்டி எடுத்துருங்க. protective hand. We need the protective hand of God today. Everyone. Those who believe. Otherwise, when we lose the protection, Satan will attack. So, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கர்த்தர், okay, this is the competition between God and Satan. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சரி, என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரா? உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரா? என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால பிசாசு நீ பண்றதை பண்ணிப்பாரு, அவன் தூஷிக்க மாட்டான். 2ஆம் அதிகாரம் இன்னொரு நாள், பின்னொரு நாள் 1வது வசனத்திலிருந்து. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே. திருப்பி தேவபுத்திரர்கள் சாத்தான் எங்க வந்து நிற்கிறான். அவனுக்கு எல்லா இடத்துலையும் பர்மிஷன் உண்டு. அவன் கர்த்தருடைய 2வது வருகையில் அவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வரைக்கும் அவனுக்கு எங்கே பர்மிஷன் உண்டு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சில பேரை சொல்லி கொடுப்பாங்க, ஊன்னு கத்திக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணால் பிசாசு ஒன்று. பிசாசு எல்லா இடத்துலையும் போவான். உனக்கு இருக்கிற ரைட்டு அவனுக்கு இருக்கு. அவனோட ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதோ அப்போ தான் அவர் கீழே போகிறாரு. அது அவனுக்கு நல்லா தெரியும். டெலிமி சென்ட் எப்போவுமே அப்போ அவர் அந்த அவனோட எண்டை சொல்லிட்டு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, இல்லாட்டி உங்களையும் நீ வா என்னோட அப்படின்மா. அதுக்கு தான் வராது. படிக்குமா.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. சும்மா ஒரு கற்பனை இங்க போடல. ஒரு மீட்டிங் நடக்குது. தேவபுத்திரர்கள்லாம் வந்து கர்த்தர்கிட்ட பேசிட்டு, எல்லாரும் வந்து ஏஞ்சல்ஸும் பேசுறாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. சேருபிப்ஸ், மூப்பர்கள் எல்லாரும் வந்து கர்த்தரோட பேசிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து இவன் நிற்கிறான். யோசனை பண்ணுங்க, இன்னைக்கு நம்மகிட்ட வருவானா வரமாட்டான்? இது தெரியாத நாள் தான் நம்ம தெரியாது. அவனை வந்துட்டா பெருசா ஐயோ 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 ஐயோன்னு கத்துறான். அவன் எல்லா இடத்துலையும் போவான். சரி, போய் அங்கே நின்று என்ன பண்ணுறான்? அதே ஆன்சர் கொடுக்குறான். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் வேலை என்ன? குறை கண்டுபிடிக்கிறது. யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேலையத்த வேலை இல்லை, இதுதான் வேலை. அவனுடைய வருமானம் என்ன? ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவை கொண்டு போய் கஷ்டப்பட்டு தேவன்கிட்ட பிடுங்கி கொண்டு போய் தனக்கிட்ட சேர்த்து அதை நரகத்துக்கு கொண்டு தத்தான். இது அவனுடைய வேலை. ஆனால சாத்தானே சில பேர் சொல்லுவாங்க, டூஃப் டூஃப் அடிச்சு போட்டுருவேன், கொன்னுடுவேன். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவனோட ஜட்ஜ்மெண்ட்டே கடைசியில் தான் வருது. இப்போ அப்படி பேசுகிறோம்ல, சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் நசுக்கி போடுவார், அப்படிதான் போட்டுக்குது. இது தெரியாமல் நம்ம ஊழியக்காரங்க சில பேர் டிஸ் புஷ்ன்னு போயிட்டு அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வரவங்க. இல்லை, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அடி வாங்கிட்டு வந்து ஊழியக்காரங்க சில பேர் இங்கே ஜோம் பண்ண வருவாங்க. ஜோம் பண்ண வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அன்றைக்கி கூட வந்தார். சேலம் பகுதியிலேருந்து வந்தார். ஒரு பாஸ்டர் தான். பகுதி வந்து அவருக்கு என் மேலே ரொம்ப மரியாதை இப்போ வந்துருச்சு. இவர் வந்து திடீர்னு வந்து, ஐயா நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண தொடங்கின சுருண்டு அப்படியே புரண்டு இரண்டு விழுந்துக்கு வந்து விட்டான். அப்போ அவரை கூப்பிட்டு வந்த என் தம்பின்னா வந்து ஆவிக்குரிய தம்பி. அவங்க கேட்குறான், அண்ணா என்னென்ன மேட்ரு உள்ளக்குதுன்னு. அவருக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படிடா இது உள்ள நமக்குள்ள வந்துச்சு? நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம். எனக்குள்ளே எப்படி வந்துச்சு? இங்கே இந்த இடத்துல வரும்போது நிறைய ஊழியக்காரங்களாம் வந்து மாட்டுவாங்க. அது தப்பெல்லாம் கிடையாது. நீ தப்பு செய்தால் உள்ளே பூந்துருவான். இதுதான் அர்த்தம். ஏனென்றால் அவனுடைய வேலையை பூமி சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான். அண்ட் ஹீ ட்ராவல்ஸ் ஃபாஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஜெட் பிளைனில் ஏறி 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அமெரிக்காவில் போய் இறங்குறது இல்லை. அப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும் கதை. ஸ்பிரிட், he is in the spirit form, he can travel. அதனால நீ இன்னைக்கு பாவம் செய்துட்டு வெயிட் பண்ணிட்டு சாத்தான் வரும்போது நான் டிஃபென்ஸ் போட்டுக்குவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ செய்து முடிச்சோடனே அவன் வந்து ரெடியாக நிற்பான். வந்துட்டான்யா, வந்துட்டான். எங்கே வந்துட்டான்? ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறான். உன்னை தொடுறதுக்கு முன்னால் அவன் வந்து நீ நல்லவன் யோகியனாக இருந்தீன்னா, ஆவியில் நிரப்பப்பட்ட மனுஷனாக இருந்தால் உன்னை தொடுறதுக்கு முன்னால் அவன் எங்கே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரான்? ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயா? திருப்பி கேட்குறாரு, நீ எதுக்கு வரன்னு தெரியும் எனக்கு. நீ அவன் மேலே தான் கணவன் வச்ச. உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமான மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. அதையும் சொல்றாரு, திருப்பியும் அதே சொல்றாரு. சர்டிபிகேட், அதே சர்டிபிகேட் எடுத்து கொடுக்குறாரு அவனுக்கா. முகாந்திரம் இல்லாமல் இப்ப கொஞ்சம் ஆட் பண்றாரு. முகாந்திரம் இல்லாமல் நீ அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை பத்தி இப்படி சொல்லுவாரா?